ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் தண்ணி சோறு எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இந்த தண்ணி சோறு மிச்சம் பேருக்கு செய்ய தெரியுமா இருக்கும், இருந்தாலும் செய்ய தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்து செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரிக்கு தான் நான் இன்றைக்கி இந்த தண்ணி சோறு ரெசிபியை போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எலுமாவும். நாங்கள் தண்ணி சோறு செய்ய போக்கல தண்ணி சோறு செய்கிற நாளைக்கு முதல் நாள் நைட்டில் பேலன்ஸ் ஆகிற ரைஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கூடையாக ஊற்றி இப்படி மூடி வச்சிக்கிறேன். வெள்ளனைக்கு இதில் நாங்கள் தண்ணி சோறு எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ இருக்கிற சூடு காலத்துக்கு இதோட நல்ல குளுமையான ஒரு சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் பௌத்தில் வர புண்ணுங்களுக்கு, வாய்ப்புண், கேஸ்ட்ரிக், இந்த மாதிரி சூடு காலத்துக்கு வரக்கூடிய இன்னும் மிச்சம் நோய்களுக்கும் இந்த தண்ணி சோறு மிச்சம் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது முந்தைய காலத்து ஆட்கள் மிச்சம் விருப்பமாக தின்ற ஒரு சாப்பாடு. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்களுக்கு இந்த சாப்பாடை பற்றி பெருசாக தெரியா. ஆனால் இது நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும், நல்ல ஒரு குளுமையான சாப்பாடாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இந்த தண்ணி சோத்தை செஞ்சு கொள்கிறதுக்கு முதல் நாள் நைட்டில் தண்ணி ஊற்றி வச்ச ரைஸ் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால், உப்பு, மாசித்தூள், தேசிக்காய், பச்சை கொச்சிக்காய், சின்ன வெங்காயம், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இந்த தண்ணி சோத்தை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்பேன். இது நான் நேற்று நைட்டில் தண்ணி ஊற்றி வச்ச ரைஸ். நான் இப்போ இதில் ஒரு ஹாஃப் எடுத்து ஒரு பிளெண்டர் ஜக்கில் போட்டு ஒரு 2-3 பல்ஸுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை மிச்சம் பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணாமல் இதை ஒரு 2-3 பல்ஸுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்படி இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி கொண்டால் போதும். இப்போ எழுந்து கோப்பையில் வச்சுக்கிற ரைஸில் தண்ணி கொஞ்சம் கூடையாக இருக்குது. நான் இதில் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்படி தண்ணியை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இதுக்கு பால் ஊற்ற போகிறதுனால தண்ணியும் கூடையாக இருந்துச்சுன்னா இந்த சோறு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நான் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு பிளெண்ட் பண்ணிக்கொண்ட ரைஸையும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அதை சின்னதாக வெட்டி அதையும் போட்டுக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் ஹெல்த்தியும் கூட, அதே மாதிரி இதுக்கு போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காட்டி பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சின்னதாக கட் பண்ணி கொண்ட வெங்காயத்தையும் பச்சை கொச்சிக்காவையும் நான் எடுத்து ரைஸில் போட்டுக்கொள்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். இதுக்கு நான் மசித்தூள் கொஞ்சமும் போடுறேன். இது போடணுமென்றே இல்லை, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமெண்டா போடலும், அப்படி இல்லாட்டி போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். ஆனால் மசித்தூள் கொஞ்சம் போட்டால் இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதுக்கே நான் தேங்காய் பாலும் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஊற்ற போக்கில் எங்களை நாங்கள் எடுத்துக்கிற ரைஸோட அளவை பொறுத்து அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் கையால் நல்லா பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது கரண்டியால் மிக்ஸ் பண்ணி சரி வராது, கையால் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா பிணைஞ்சிட்டு இதுக்கே ஹாஃப் கை டிஸ்கடை ஜூஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேசிக்காவை ஊற்றி அதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். தேசிக்காவை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எங்களோட தண்ணி சோத்தை இப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்து புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எலுமாவும்.
இதை மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியோடு எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.